நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் 2023ஆம் ஆண்டு முதல் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளை சந்தித்து கல்வி விருதுகளை வழங்கி வருகிறார். சட்டமன்ற தொகுதி வாரியாக முதல் 3 இடங்களை பெற்ற மாணவிகளுக்கும் மாற்றுத்திறன் மாணவ மாணவிகளுக்கும் விருதுகள் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கடந்த 30ஆம் தேதியும் 4ஆம் தேதியும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த மாணவ மாணவிகளை மாமல்லபுரத்துக்கு வரவழைத்து பரிசுகள் வழங்கிய விஜய் அவர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டார். இந்த நிலையில் தமிழக வாழ்வுரிமை கட்சி நிகழ்ச்சியில் பேசிய அதன் நிறுவன தலைவரான வேல்முருகன் விஜய் மாணவ சந்திப்பு நிகழ்ச்சி குறித்து பேசிய கருத்துக்கள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 3 நாட்களுக்கு முன்னர் பேசிய அவர், பெற்று வளர்த்த ஆளாக்கிய பெண்ணை நாளை மாற்றான் வீட்டுக்கு மனைவியாக்க போகிற பெண்ணை அப்பா அம்மா ஆயிரக்கணக்கான பத்திரிகையாளர்கள் இருக்கும் போதும் ஒரு சினிமா கூத்தாடி பையில கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுக்க அனுமதிக்கிறாங்க. இது என்ன ஈன பிறவி? தமிழனுடைய பிறவியா இது? அப்படியே விஜய் அண்ணான்னு சொல்றாங்க. விஜய் நடிப்பதை ரசிங்க, நடிச்சா பாராட்டுங்க, ஆனால் இப்படி செய்யக்கூடாது என கூறியிருந்தார். விஜய் விமர்சிப்பதாக நினைத்து கொண்டு மாணவ மாணவிகளையும் அவர்களது பெற்றோர்களையும் ஆபாசமாகவும் அவதூறாகவும் பேசியதாக வேல்முருகனுக்கு கண்டனம் எழுந்துள்ளது. இந்த நிலையில் வாழ்வுரிமை கட்சி அலுவலகத்தில் தமிழக வெற்றி கழகத்தினர் போராட்டத்தில் ஈடுபடலாம் என்ற தகவலை அடுத்தும் அங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் வேல்முருகனை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என தமிழ்நாடு சட்டசபை சபாநாயகருக்கு தமிழ்நாடு முஸ்லிம் லீக் கடிதம் எழுதியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் தலைவர் முஸ்தபா எழுதியுள்ள கடிதத்தில் தாவேகா தலைவர் விஜய் அவரது ரசிகர் மன்றம் சார்பில் அரசு பொது தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவியரை ஆண்டுதோறும் சந்தித்து கௌரவப்படுத்தி வருகிறார். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் மாணவ மாணவியர் விஜய் மீது இருக்கும் அன்பை பல வகைகளில் வெளிப்படுத்தி வருகின்றனர். தன் குழந்தைகள் போல் விஜய் அவர்களுடன் நடந்து கொள்கிறார். பள்ளி படிக்கும் குழந்தைகள் விஜயை கட்டிப்பிடித்து அவர் மீது தங்களுக்கு இருக்கும் அன்பை வெளிக்காட்டுவதை சில அரசியல் சக்திகளால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. இதை தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அநாகரிகமாகவும் கொச்சைப்படுத்தும் வகையிலும் பேசியிருப்பதை தமிழ்நாடு முஸ்லிம் லீக் சார்பில் கண்டிக்கிறோம். மாணவியரையும் அவரது பெற்றோரையும் மறுவருக்கத்தக்க வகையில் மிகவும் கீழ்த்தரமாக வேல்முருகன் பேசியிருப்பதும் அவர் வகிக்கும் பதவிக்கு அழகில்லை. எம்எல்ஏ வாக்கு இருந்து கொண்டு தமிழக பெண் குழந்தைகள் குறித்தும் அவர்கள் பெற்றோர்கள் குறித்தும் அநாகரிகமாக பொதுவெளியில் பேசியிருப்பதும் வரலாற்று சிறப்புமிக்க சட்டசபைக்கு மிகப்பெரிய அவமானத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே அவரை எம்எல்ஏ பதவியில் இருந்து தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என கூறியுள்ளார். இந்த நிலையில் வேல்முருகன் இருக்கும் இடம் தெரியாமல் போவது நிச்சயம் எனவும் வேல்முருகனின் பேச்சை திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கண்டு கொள்ளாமல் இருப்பது ஏன் என கேள்வி எழுப்பியிருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் இணை செயலாளரான தாஹிரா. எம்எல்ஏ பதவிக்காக ஏங்கி எங்கெங்கோ சென்று அதை அடைந்துவிட்டு அவர்களுக்கு விசுவாசம் காட்டும் விதமாக திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு வேல்முருகன் அவர்கள் ஒரு தரம் தாழ்ந்த மனசாட்சியற்ற விமர்சனத்தை வைத்துள்ளார். அப்பா என்று தன்னை அழைத்து மகிழும் தமிழக முதலமைச்சர் இதை கண்டித்திருக்க வேண்டாமா? திமுக சின்னத்தில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் அல்லவா? இந்த அவதூறு மற்றும் வக்ரம மன பேச்சாளர் இதற்கு திமுகவின் பதில் என்னவென்று தமிழக பெண்கள் உற்று நோக்கி கொண்டுள்ளனர். இதை இறுதி எச்சரிக்கையாக தமிழக பெண்கள் சார்பாகவும் தமிழக வெற்றி கழக பெண் உறுப்பினர்கள் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம் என கூறியுள்ளார். அரசியல் தாண்டி பொது வெளியிலும் வேல்முருகனின் பேச்சுக்கு கடும் கண்டனம் எழுந்திருக்கிறது. பிரபல சினிமா விமர்சகர் ஆன ப்ளூ சட்டை மாறனும் வேல்முருகனை கடுமையாக கண்டித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் தன் மகள் வயதுடைய மாணவிகளுக்கு பரிசு வழங்குகிறார். அதை இப்படி கொச்சையாக விமர்சிக்கும் நீங்கள் தமிழர் தானா? மனிதர் தானா? பெண்களை இந்த அளவிற்கு தவறாக பேசுவதும் அநாகரிகத்தின் உச்சம். விஜயின் அரசியல் வருகை உங்களுக்கு கடும் பீதியை தந்துள்ளதா? விஜயின் அரசியல் வருகை உங்களுக்கு கடும் பீதியை தந்துள்ளதா வேல்முருகன் என கூறியுள்ளார். இது மட்டும் இல்லாமல் பிரபல சினிமா விமர்சகரான பிரசாந்த் உள்ளிட்ட பலரும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவரான வேல்முருகனை கடுமையாக கண்டித்து வருகின்றனர். அவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.